பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் சுமார் 100 நபர்கள் சாலையில் அமர்ந்து கொண்டு சாலையில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களை அச்சுறுத்தபடியே சாலையில் சென்று பச்சையப்பாஸ் கல்லூரிக்கு ஜே என கூறிக்கொண்டு முழக்கமிட்டு சென்றதாலும் அதே போன்று பேருந்தின் மீதேறி ஆட்டம் போட்டதாலும் அப்பகுதியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதற்காக பச்சையப்பன் கல்லூரி முழுவதும் தற்போது போலீசார் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பச்சையப்பன் கல்லூரியில் இன்று சமத்துவ பொங்கல் என்ற ஒரு நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தான் இன்று காலை முதல் சரியாக 9:30 மணியிலிருந்து இந்த சமத்துவ பொங்கல் விழாவானது பேராசிரியர்கள் முன்னிலையில் மாணவ மாணவியரால் கொண்டாடப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தான் 15 பாரிஸ் ரூட்டை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சரியாக ஒரு 10 மணி அளவில் கல்லூரி வளாகத்திற்குள் வர முற்பட்டுள்ளனர். ஆனால் அவர்கள் காலதாமதமாக வந்ததால் கல்லூரியின் கேட்டுகளை அங்கிருந்த காவலாளிகள் முன்னிருக்கின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த அந்த கல்லூரி மாணவர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்ட நபர்கள் உடனடியாக கோஷம் இட்டுக் கொண்டு அதே போன்று வாங்கி வந்த மாலைகளை தூக்கி சாலையில் வீசிவிட்டு அவர்கள் அங்கிருந்து கல்லூரிக்கு வெளியே இருக்கக்கூடிய சாலையில் திடீரென தங்களது ஐடி கார்டுகளை கைது தூக்கி எறிந்துவிட்டு பச்சையப்பாஸ் கல்லூரிக்கு ஜே என கூறி முழக்கமிட்டு சென்றனர். இதனையடுத்து போலீசார் உடனடியாக தகவலின் பேரில் வரவழைக்கப்பட்டனர். ஆனால் அந்த 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் உடனடியாக அங்கு சென்ற 15B என்ற மாநகர பேருந்தின் மீது ஏறி ஆட்டம் போட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் போலீசார் அங்கு வரவழைக்கப்பட்டதும் அதற்கு பயந்து அந்த மாணவர்கள் அங்கிருந்து ஓடி இருக்கிறார்கள்.